தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனை பத்தி தான் சில கேள்வி கேட்க போறோம். என்னன்னா, உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி அந்த ரோட்ல வேகத்தடையில வண்டி வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வக்கீல வந்து ஸ்கூட்டியில போயிட்டு இருக்கிறாரு, கிராஸ் ஆகி போறாரு. அப்போ அவரோட வண்டியும் இந்த ஸ்கூட்டியும் இடிக்குது. அது நல்லாவே தெரியுது. வந்து செய்தி சேனல்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அது நல்லாவே தெரியுது. இடிச்சிருச்சு. அவர் எப்பயுமே ஒரு வண்டி இடிச்சு பிடிச்சுன்னா, வண்டி ஏப்பா இப்படி வந்து என்ன இருக்கிறீங்க அப்படின்னு திரும்பி பார்க்கறது இயல்பு, மனித இயல்பு. ஆனால் வர்றவரை வந்து திருமாவளவனா, பில் கிளின்டனா, இல்லை அமெரிக்க அதிபர்னு பார்க்க போகிறாங்க. திரும்பி பார்த்து ஒரு முறைச்ச பிறகுதான் அவர் யார் வண்டியில் இருக்கிறாங்க என்னங்கிறத பார்ப்பாங்க. இதுதான் மனித இயல்பு. அப்படி இருக்கும்போது அவர் கண்ணாடியும் கருப்பாக இருந்திருக்கும். இது அண்ணனுடைய திருமாவளவனுடைய அண்ணனுடைய காரா, அது என்ன இது மகிழ்ந்தா என்னன்னு தெரியாது. அப்புறம் அவர் இடிச்சோடனே கிட்ட போய் ஏன் இடிக்கிறீங்கன்னு கிட்ட போயிருக்கிறாரு. போனோடனே இவன் என்னடா கிட்ட வரான், அவ்வளோ துணிச்சிட்டு வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்க உடனே இறங்கி வந்து இவரை பிடிச்சு அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிற காட்சியும் தெரியுது. அப்புறம் வண்டியை ரோட்ல தள்ளி விடுறாங்க. அது போய் ஒரு 2 மீட்டர் தொலைவு போய் விடுவுது வண்டி. ஏன்னே, ஒரு தலைவன்னா மக்களை மதிக்க கத்துக்கணும்னே. மக்களிட இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏப்பா அவர் பாருப்பா என்னாச்சுன்னு பாருப்பா அதை எப்படி கொடுங்கப்பா, அது என்னாச்சுன்னு பாருங்கப்பா அப்படின்னு நீ வந்து கத்து இருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் நீ அவரை கூப்பிட்டு, தம்பி பார்த்து போகக்கூடாதா, பரவாயில்ல போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்ல நம்ம சடங்க தம்பா பார்த்து போவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு. நீங்க என்ன பண்றீங்க, டேய் ஆறாம் என்னகிட்டே வந்து கேள்வி கேட்கறான், அவன் என்னகிட்டே கேள்வி கேட்கற அளவுக்கு பெரிய ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி மிரட்டுறீங்க. நீங்க வந்து அடிக்க சொல்லாத, 2 தட்டுங்கடா அப்படின்னு சொல்லலை. சொன்னீங்களா சொல்லி அது ஆனால் சொல்லலை, வீடியோட வரல அப்படி வார்த்தை எதுவும். அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னீங்களா சொல்லியே தெரியல, உங்க ஆளுங்க அங்கிருந்து இறங்கி வந்து அவரை அடிக்கிறாங்க. நீங்க வந்து என்ன விடுதலை சிறுத்தைங்க கட்சியா இல்லை அது என்ன ஒரு அடியால் கூட்டமா? நீங்க வந்து ஒரு பாசு, அவங்க ஒரு அடியாருங்க, இப்படியாவது வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்ட போடுறவங்க அந்த பட்டியல் இன மக்கள், நாங்க சொல்றதுனாக்கா பழந்தமிழர்கள், பாதித்தமிழர்கள்னு சொல்லுவோம். அவங்க வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்கு வங்கியை வச்சு நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க. அதை வந்து கரெக்டா பண்ணுங்களேன். அவங்களே வெறுக்கிற அளவுக்கு நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்க வந்து அவங்களுக்கும் துரோகம் பண்றீங்க, வந்து பாக்குறவங்களும் முகசொலிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அதனால நீங்க வந்து ஒரு பண்பு கொஞ்சம் வளர்த்துக்காங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப நிறைய படிச்சிருக்கிறீங்க, நல்லா பண்றீங்க, நீங்க வந்து ரொம்ப அறிவுல சிறந்தவர் தான். ஆனா ஏன் இப்படி உங்களுக்கு புத்தி போகுது, ஒரு மனிதன் மேல வெறுப்பு வருது உங்களுக்கு, ஒருத்தர் அடிக்க சொல்ற அளவுக்கு பண்றீங்க, இப்படி பண்ணியிருக்கீங்க. அது கொஞ்சம் முகஜொலிக்க வைக்கிற மாதிரி இருக்கு தானே. நீங்க கொஞ்சம் பார்த்து திருத்திக்கங்கண்ணே. இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கங்கண்ணே. ஏன்னா இல்லைன்னா இந்த விஜய்க்கு அப்படி ரோட்ல போகும்போது 2க்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு, துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு வேணும் அப்படின்னாவது வச்சுக்கோங்க. நீங்க கேட்டதாக தான் சொல்லி மத்திய அரசுக்கிட்ட படை உங்களுக்கு பாதுகாப்பு படை கேட்டிருக்கிறீங்களோ, அது வந்தால் சந்தோஷம். அது ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பட்டியலின வந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நடக்க போகிறது பார்த்தா ஏற்கனவே ஆரம்பிச்சாங்க. ஒரு பப்ளிக்கை வச்சு பல பேர் வெட்டி கொண்டாங்க. ஒரு மனுஷனை வெட்டி கொள்றதுக்கு அவனுக்கு எவ்வளோ துணிவு இருக்கும். அது ஆட்டை வெட்டுற மாதிரி வெட்டி துண்டு வெட்டி கொண்டாங்க. அப்புறம் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனே உங்க ஆளுங்க போய் செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க பப்ளிக்கில். ஏன்னா ஒரு மனுஷன் செருப்பில் அடிக்கலாமாண்ணே? செருப்பில் அடிக்கிறதுக்கு என்னென்ன அவ்வளோ ஒரு கொடுக்கணும். செருப்புங்கிறது என்னென்ன உங்களுக்கு தெரியாதா? காலில் போடுற செருப்பை ஒரு மனுஷன் எடுத்து கழட்டி அடித்தா அது வந்து எவ்வளோ இழிவானதுண்ணே. அதான் இப்படி இருக்குதுண்ணே. அவர் வந்து என்னென்ன பண்ணாங்க, ஏர்போர்ட் மாற்றி நீங்கள் செய்ய ஒன்று தெரிஞ்சும் தெரியாமல் அரசியல்களை வந்து அரசியல்வாதிகிட்ட இந்த ஆளுகின்ற அரசுகிட்ட நீங்கள் கேட்கல அப்படின்னு தானே சொல்கிறாரு. நம்ம மக்களுக்கு தேவைப்பட்ட உரிமைகளை நீங்கள் கேட்கல,
வந்த பணங்களையும் திருப்பி அனுப்புற அளவுக்கு இருக்கிறாங்க. அதை நீங்க கேட்கலன்னு தானே சொல்றாரு. வேற என்னன்னு சொல்றாரு. அவர் இந்த பிரச்சனைக்கு காரணமே அவர் ஒரு மாநாடு போட்டாரு. அந்த மாநாட்டில் உங்க ஆளுங்க போய் பிரச்சனை பண்ணதுனால தாங்கண்ணே உங்களை வந்து அவரு பேச வேண்டியதாகி போச்சு. அவர் இல்லைன்னா பேசுவாரானே, உங்களை பேசவே மாட்டாருங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் மேல தப்பு கிடையாது, தப்பு எல்லாம் உங்க மேல தான். ஆனா நீ உங்க மேலன்னா உங்க ஆளுங்க உங்களை குறிப்பிட்டு சொல்றோம்னா உங்க ஆளுங்க அந்த நேரத்துல தலைவர் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கண்ணே. அப்படின்னா அதுக்கு பொறுப்பு நீங்க தானே. அப்படி இருக்கும்போது அவரை கொண்டு போய் குண்டாசி போட்டு உள்ள வச்சிட்டீங்கண்ணே. அவர் ஒரு நல்ல மனுஷன். ஆனா மக்களுக்கு என்ன தேவையான கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதானே. ஏன் அந்த பயம் வந்துச்சுன்னு தான் தெரியலண்ணே. என்ன காரணம்னா அந்த பயம் வரதுக்கு காரணம் எங்கடா நம்ம ஆதித்தமிழ் மக்கள்லாம் இன்னொரு தலைமையை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அப்படி தான் நினைப்பீங்க. ஏன்னா இருந்தாலும் நீங்கள் அப்போலேருந்து எவ்வளோ போராட்டம் செஞ்சு பண்ணி இதெல்லாம் பண்ணணும். இப்போ வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து முகம் தெரியலாம், அவனுக்கு வெளிச்சம் வந்து கிடைக்குது, மக்களுக்கு தெரியலாம். கடகோடி மக்களுக்கு பாருங்க, எங்கள் ஊர் சேலம், இங்கே கூட அண்ணனுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு போஸ்ட் விளாட்டிருந்தாங்கண்ணே. அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாருண்ணே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பொறாமையில கூட நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கலாங்கிறதுனே இதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தலைமை பண்பை கரெக்டா வச்சுன்னா அடுத்தவங்களை போய் தேட வேண்டியது அவசியம் இல்லைண்ணே. நீங்க பண்றது சரியில்லை, அதனால அடுத்தவங்களை தேட வேண்டியதான் வருது. அப்படி வர்றதுனால மக்கள் எல்லாம் அடுத்தவங்களை தேடுறாங்களே. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம பாத்துக்கங்கண்ணே. பார்க்கறதுக்குள்ள ஒரு தலைமை பண்பு இருக்கணும்னே. என்னைக்குமே தலைமை பண்பு இருக்கணும். அண்ணன் சீமான் கூட ஒரு தலைமை பண்பை மீற மாட்டார். தலைமை பண்புனா என்னன்னா, ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு, கீழே இருக்கிற மக்கள் ஆளாளுக்கு சண்டை பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்னு அந்த மேடையை விட்டு இறங்கி போய் அவர் தொண்டரையே ஒருத்தர் அடிச்சாருனே. என்னடா பிரச்சனை அப்படின்னு அவரை தொண்டரை தான் அடிச்சாரு ஒழிஞ்சு வேற யாரையும் எதுவும் பண்ணலனே. அதுக்குண்டான கம்ப்ளைண்ட்டு யாரும் கொடுக்கலனே. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ரொம்ப தலைமை பண்பு விட்டு நகர்ந்து போற மாதிரி தெரியுதுங்க. அதனால நீங்க வந்து உங்களுடைய தலைமை பண்பை காப்பாத்திக்கங்க. இதை காப்பாற்றலைனாக்கா உங்க மக்களே உங்களை வெறுக்கிற மாதிரியாகவும் உங்க கட்சி வளர்ச்சி தடைப்படும். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க. நல்லது. ஏதோ என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நினைச்சேன். அப்புறம் ஏர்போர்ட்டின் மூர்த்தி அண்ணன் மேல ஏகப்பட்ட வன்மம் வச்சிருக்கிறீங்க உங்க ஆளுங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட வன்மம். அது ரொம்ப பாவம். அந்த மனுஷன் அடி தடுத்தாரு, செருப்படியில அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தடுத்தாரு, அவ்வளவுதான். அவர் செஞ்ச ஒரு குற்றம். அதாவது ஒரு மனுஷன் அடிக்கும் போது தடுக்கக்கூடாது உங்களுடைய கணக்குப்படி, அப்படித்தானே? அதுக்கு நீங்க இந்த அரசாங்கம்லாம் சேர்ந்து வந்து அவர் மேல குண்டாசி போட்டு வச்சிருக்கீங்க. குண்டாசி வந்து யாருக்கு போடணும்னா, போதை பொருள் கடத்துறவன், கலாச்சாரம் வைக்கிறவன், வந்து மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், இந்த மாதிரி வந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவன், இந்த மாதிரி குற்றத்துக்கு தானே குண்டாசி போடுவாங்க. ஒரு நல்ல மனுஷன் மேல குண்டாசி போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவர் எப்படிவா உங்களுக்கு நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு கூட நீங்க கேட்பீங்கன்னு. ஆனா அவர் செயல்பாட்டுல எங்களுக்கு தெரியுது. ஒரு வார்த்தை தான் வாயிலிருந்து வெளிவர வார்த்தை மட்டும். இந்த வார்த்தைங்களை தான் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவன் மனசுக்குள்ள உள்ள பூந்தெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இது வரைக்கும் அவர் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அவர் கட்சியினுடைய இதாக இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அவர் செயல்படுற நடவடிக்கை வந்து சரியா பேசுறாருங்க. உங்க மேல வந்து சின்ன சின்ன குற்றங்கள் வைக்கிறாருண்ணே. இது தப்பு பண்றாரு, இது தப்பு பண்றாரு. அப்போ கூட அவர் சொல்லுவாருண்ணே, இதெல்லாம் கரெக்டா பண்ணா எங்க அண்ணன் கூட நானே போய் சேர்ந்து நானே நிற்பேன் துணையா அப்படின்னு தானே சொன்னாரு. அவர் மேல எந்த தப்பு இல்லைண்ணே. நீங்க பண்ற தப்புனாலதான் நீங்க உங்களுடைய திறமைகளை எவ்வளவு திறமை இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு யாரும் பேசாதீங்க, நீங்க வந்து பேசுனீங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு அந்த திறமையை வந்து சரியா பயன்படுத்த மாட்டேங்குங்க. ஏன் அப்படி போனீங்கன்னு தெரியல. உங்களுக்கு வந்து உறவுகள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு என்ன தேவை? சோறு, இருக்கிற இடம், தூங்குற இடம், அவங்களுக்கு தானே எது தேவை? இந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்களே. நீங்க வந்து எவ்வளவு கோடிக்கணக்கில் கூட சம்பாதிங்க. அதை சம்பாதிச்சு உன்னை நம்பி வந்து மக்களுக்கு சம்பாதிங்களே, நல்லது பண்ணுங்களே. அப்படி நல்லது பண்ணா நீங்க வந்து போட்டுருவீங்களே, நல்லபடியா பண்ணீங்களா உங்களை போட்டுருவீங்களா? பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்லாம் அந்த காலத்துல வந்து ஐயா நல்லதெல்லாம் பண்ணிக்கிறாரு நிறையா. எல்லாம் பண்ணி அவருடைய சொத்தையே பசுமன் முத்துராமலிங்க தேவரெல்லாம்
அவரெல்லாம் வந்து மக்களுக்கே வாழ்ந்து, மக்களுக்கிட்டே இருந்து மக்களுக்காக வாழ்ந்து அவருடைய சொத்து பூரா மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு. பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்படி வந்து நீங்க ஏதாவது செய்யலானே. ஏன்னா உங்களுக்கு சொந்தக்காரர் இருந்தா அதுக்கு உண்டான சொத்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க. செஞ்சீங்களா உங்களை போட்டுருவாங்கண்ணே. இந்த மாதிரி மனிதரை நான் பார்க்கல அப்படின்னு போட்டுருவாங்கண்ணே. அதை செஞ்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி செஞ்சு நல்ல பேர் எடுங்க. உங்கள் கட்சி உங்கள் பின்னாடி வரும். அதை விட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப அடிமையான நிலைமைக்கு போயிருவீங்களே. உங்களை வச்சு இந்த அரசாங்கம் காய் நகர்த்துறாங்க. இந்த மக்களை ஒன்று சேரக்கூடாதுன்னு. அதனால் அதாவது வண்டூர் பறையரு நீங்கள்லாம் ஒன்று சேர்த்துக்கூடாது அப்படின்னு அவங்க காய் நகர்த்துறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அதை சேரக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க. அதனால் இந்த மதுக்கு மேலே இப்படி நினைக்காதீங்கன்னு. நாம் எத்தனை வருஷம் தான் அடிமையாகிறது? கிட்டத்தட்ட 1000 வருஷமா அடிமையாகிறோம்ல. இதுக்கு மேலேயாவது ஒன்று சேர்ந்து மக்கள் எல்லாம், தமிழ் மக்கள் பூரா ஒன்று சேர்ந்து ஒரு அரசு நிறுவலாம்னு அதுக்கு தடையா இருக்கிறாங்க. இருக்காதீங்கன்னு. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.